பிரசங்கத்தினுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கம். இதுதான் உபதேசம். ரொம்ப முக்கியமாக கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்தவனுடைய அடிப்படை உபதேசமே அங்கே தான் இருக்குது. ஒரு பில்டிங்கு கட்டணும்னா பேஸ்மெண்ட் ரொம்ப அவசியம் இல்லை, இந்த பேஸ்மெண்ட்டு தான் ரொம்ப அவசியம். அதே போல் கிறிஸ்தவத்தின் அடிப்படை உபதேசம், இயேசு கட்டளிட்ட உபதேசம். இன்னைக்கு பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் அப்படியே குழப்பி பிரசங்கிக்கிற பிரசங்கியார்களே, தயவுசெய்து பழைய ஏற்பாட்டை குறித்தே பேசிக்கொண்டிருக்கிற அருமையான பிரசங்கியார்களே, மனம் திரும்புகள். உங்களுக்கு தான் ஆண்டவர் சொன்னார் மனம் திரும்புகள். யாரை பார்த்து சொன்னார்? பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர்கள், இவர்களாம் நியாயப்பிரமாணத்தை கரைத்து குடித்தவர்களை பார்த்து தான் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்குன்னு இயேசு பேசினார். இன்றைக்கு அதே வார்த்தை நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நியாயப்பிரமாண போதகர்களே மனம் திரும்புங்கள், இயேசுனுடைய உபதேசத்துக்கு வாங்க. அப்போ பழைய ஏற்பாடு வேண்டாவா? வேண்டான்னு சொல்லலை. உபதேசிக்காதீங்க, கட்டளையாக கொடுக்காதீங்க, கடைப்பிடிக்காதீங்க. கடைப்பிடிக்க வேண்டியது புதிய ஏற்பாடு. இயேசு பேசின புதிய ஏற்பாடு, இயேசு வாழ்ந்த புதிய ஏற்பாடு. ஆமென். ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்த ஆதி அப்போஸ்தலர்கள் பின்பற்றின காரியங்களை இன்னைக்கு பின்பற்றலாம். ஏன் பழைய ஏற்பாட்டை பேசி சபையை குழப்புறீங்க? விசுவாச மக்கள் ஸ்திரம் இல்லாமல் இருக்கிறாங்க பாருங்க. கூட்டம் கூட்டமாக தான் போகிறாங்களே தவிர உபதேசத்தில் இல்லையே. எல்லாம் எதுக்கு போகிறாங்க? சபைக்கு தேவைகளுக்காக, அற்புதத்துக்காக, அதிசயத்துக்காக. நான் உயிரியே கொடுக்குறேன் சொல்லுங்க பார்க்கலாம், யார் நிப்பா? நான் கர்த்தருக்காக என் ஜீவனையை கொடுக்குறேன். அப்போ உபதேசம் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டியது உபதேசம். இந்த பிரசங்கம், மலை பிரசங்கம், இயேசு கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கம் தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். தயவுசெய்து அநேக தேவ ஜனங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, நீங்களும் தொடர்ந்து எங்களோடு கூட இந்த பிரசங்கத்தையும் இந்த ஜெபத்தில் பாருங்க. நீங்களும் வந்து ஜெபிங்க, உங்களை அன்போடு கூட அழைக்கணும். ஒவ்வொரு நாளும் 5:30 மணி அளவில் இந்த ஜெபம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு நாளும் காலை லைவாக 5:30 6:45 வரைக்கும் இந்த ஜெபம் நடைபெறுகிறது. வாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. ஆமென். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11 என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். என் நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம் சத்தியத்தை பேசுறீங்களா? ஊழியத்தின் நிமித்தம் பேசுறீங்களா? ஆண்டவருக்காக உண்மையா இருக்கிறீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு என்ன வரும் தெரியுமா?